Hi friends, welcome back. நான் உங்கள் ஹாஜா. நம்ம சேனலில் நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தியரி சீரிஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருங்க. ஏன்னா இது வந்து ஆர்டராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மைனர் கார்ட் ஃபார்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைனர் கார்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையட்னா 3 நோட் கார்டு. ஸோ அதை வந்து எப்படி நம்மளே ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எனி நோட்ஸ் எனி கீக்கு வந்து நம்ம மைனர் கார்டை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தியரி சீரீஸில் போன வீடியோ வந்து நான் மேஜர் கார்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் அதோட 12 கார்ட்ஸும் வந்து நான் கொடுத்துருந்தேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். உங்களை கண்டுபிடிக்க வச்சு அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து மைனர் கார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மைனர் கார்ட்ஸும் வந்து ஈஸி தான். மேஜர் கார்டு வந்து நல்லாவே தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக மைனர் கார்டு கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சி கார்டு இருக்குது, சிஇஜி இருக்குது இல்லைங்களா. இப்போ மிட் நோட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு செமிடோன் வந்து முன்னாடி தள்ளிடணும், அதாவது ஃப்ளாட் பண்ணணும்பாங்க டெக்னிக்கலி. ஸோ ஃப்ளாட்டுன்னா ஒரு செமிடோன் வந்து முன்னாடி போகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதான் வந்து மைனர் கார்டு. அப்போ வந்து என்ன ஆகிடுது, சிஇ ஃப்ளாட்டு ஜி, ஓகேங்களா. சிஇஜினா மேஜர் கார்டு, ஸோ சிஇ ஃப்ளாட்டு ஜி அப்படின்னா மைனர் கார்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இ கார்டு இருக்குது. இக்கு கார்டுக்கு வந்து என்ன உங்களுக்கு இஜி ஷார்ப்பு பி. இப்போது ஜி ஷார்ப்புங்கிறது வந்து மிட் நோட்டு இல்லையா, அதாவது தேர்ட் நோட்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ஜி ஷார்ப்புங்கிறது ஆல்ரெடி ஷார்ப் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளாட் பண்ணான்னு ஆகிடும், அது வந்து நேச்சுரலாக மாறிடும். ஸோ அப்போ ஜி, ஸோ இஜிபி இதுதான் வந்து இ மைனர் கார்டு, ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு மேஜர் கார்டு தெரிஞ்சு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஓகே குட். இப்போது அதே மாதிரி வந்து மைனர் ஸ்கேல் தெரியுது, எல்லா மைனர் ஸ்கேலும் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அதோட ஃபஸ்ட் நோட்டு, தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் நோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ மைனர் ஸ்கேல் எடுத்துப்போம். ஏ மைனர் ஸ்கேலுங்கிறது எல்லாமே ஒயிட் கீஸில் வரும், அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஏ. இப்போ இதில் வந்து தேர்ட் நோட்டு வந்துங்கிறது சி, ஃபிஃப்த் நோட்டுங்கிறது வந்து இ, ஓகேங்களா. ஸோ அப்போ ஏசிஇ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் தெரிஞ்சால் ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போது இதை வந்து நீங்கள் வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வந்து எதுனா, நீங்கள் கீ தொட்டுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது என்ன கீன்னு கூட உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க ஸ்டார்டிங் நோட்டை, அதுலேருந்து வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் மைனஸ் கார்டு. அது என்ன ஃபார்முலான்னா டானிக் ப்ளஸ் 3 + 4. அது என்ன 3 + 4னா டானிக் ப்ளஸ் 3 செமிடோன்ஸ் ப்ளஸ் 4 செமிடோன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டுங்கிறது டானிக். நீங்கள் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க, என்ன கீயை வச்சு அந்த மைனர் கார்டுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, சி மைனரோ இல்லை இ மைனரோ டி மைனரோ அந்த மாதிரி, அதுதான் ஃபஸ்ட் நோட், அதுதான் டானிக்கும்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 நோட்ஸ் வந்து செமிடோன்ஸ் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். இப்போது ஏ மைனரே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏ ஃபஸ்ட் நோட்டுங்கிறது, இப்போ ஏ வந்து டானிக்கு, அதுக்கப்புறம் ஏ ஷார்ப் பி சி. ஸோ 3 செமிடோன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணி நம்ம சி எடுக்கிறோம். ஸோ அந்த சி நோட்லேருந்து 4 செமிடோன்ஸ் வந்து நான் ஜம்ப் பண்ணணும். அப்போது சி ஷார்ப்பு டி, டி ஷார்ப்பு இ, ஓகேங்களா. 4 செமிடோன்ஸ் வந்து நம்ம வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம வேறு இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஷார்ப் எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஷார்ப் வந்து டானிக் இல்லையா. ஸோ அதுலேருந்து 3 செமிடோன்ஸ். ஸோ என்ன ஆகுது, ஜி ஷார்ப்பு ஏ. ஸோ எஃப் ஷார்ப் ஏ, அதுக்கப்புறம் ஏலேருந்து 4 செமிடோன்ஸ் இல்லையா. ஸோ ஏ ஷார்ப்பு பி சி சி ஷார்ப். தேர்ட் நோட்டு வந்து சி ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப்பு ஏ சி ஷார்ப். இதுதான் உங்களுக்கு வந்து எஃப் ஷார்ப் மைனர் கார்டுக்கான நோட்ஸ், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. நான் ஏற்கனவே மேஜர் கார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒயிட் கீஸ் வந்து நம்ம அதோட நேம் சொல்லுவோம். பிளாக் கீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ப்பு ஃப்ளாட்டுன்னு ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இதுவும் நான் முன்னாடி தியரியில் சொல்லியிருக்கேன், அதை பற்றி பார்த்துங்க. ஆக்சிடென்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. இப்போது இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, அதையும் பற்றி நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக மைனர் கார்ட்ஸும் சரி மேஜர் கார்ட்ஸும் சரி எஃப்க்கு மட்டும்தான் ஷார்ப் சொல்லுவாங்க, மற்ற இதுக்கெலாம் ஃப்ளாட்டில் வரும், ஓகே. இதுதான் வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸு. மாற்றி சொன்னாலும் தப்பு கிடையாது, நம்ம வாட்சா போதும் அப்படிங்கிறது தான். பட் தியரட்டிக்கலாக நீங்கள் வந்து இது தியரி சீரீஸ் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் தியரி எக்ஸாம்ஸ்லாம் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. அதுக்காக தான் இதை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போது இந்த மைனர் கார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு 12 கீஸ்க்கும் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் விட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அங்கே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல எழுதுங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி.
அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 12 கீஸ்க்கும் மைனர் கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மெமரியில் நிற்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கீபோர்ட்லையோ அல்லது கிட்டார்லையோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ ஸோ அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஆன்லைனில் 1-to-1 லைவ் செஷன்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். மோர் தென் 12 கண்ட்ரீஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைவ் செஷன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.